Hi friends, எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் விக்னேஷ். குரூப் 1 சமச்சர் வேர் டு ஸ்டடி. குரூப் 1 எக்ஸாம் சமச்சர் புத்தகம் படிக்கணுமா? எஸ், படிக்கணும். என்ன ஏது ஃபுல்லாக நம்ம வந்து பார்ப்போம். குரூப் 1 எக்ஸாம் 2024 உங்களுக்கான எக்ஸாம் டேட் ஜூலை 13 எக்ஸாம் டேட் கொடுத்தாச்சு. இதுக்கப்புறம் நாளைக்கு பார்த்துக்கலாம், அடுத்த மாதம் பார்த்துக்கலாம், பிளான் வரட்டும் பார்த்துக்கலாம். இந்த மாதிரியான மெத்தனம் இருக்கக்கூடாது. ஏன்னா நாளைய வாழ்க்கை உங்களுக்கு சிறப்பாக அமையணும்னா இன்றைய எண்ணங்களும் செயல்களும் ஒழுங்காக இருந்தால் தான் நாளைக்கே மாற்ற முடியும். முடிஞ்சு போன பாஸ்ட்டை மாற்ற முடியுமான்னு கேட்டால் மாற்ற முடியாது. பட் ஃப்யூச்சரை மாற்ற முடியுமான்னு கேட்டிங்கன்னா எஸ், ப்ரெசன்ட் சரியாக இருந்தால் ஃப்யூச்சர் நிச்சயமாக மாற்ற முடியும். ஓகே ரைட், பார்க்கலாம். இந்த வீடியோவில் நம்ம கவர் பண்ண போகிறது டிஎன்பிசி குரூப் 1 எக்ஸாமுக்கு சமச்சர் புத்தகமில் எங்கெல்லாம் நம்ம வந்து படிக்கலாம். ஏன்னா டிஎன்பிசி பொறுத்த வரைக்கும் சமச்சர் புத்தகம் 6லேருந்து 12th வரைக்கும் ஃபுல்லாக படிங்க. இது எழுதப்படாத ஒரு விதியாக வந்து நான் இருக்குது. எஸ், படித்து தான் ஆகணும். பட் இதில் ஒரு புக்லையும் எந்தெந்த டாபிக் கீழே வருது. இப்போ சிலபஸ் கொடுத்துருக்காங்க. பாலிட்டியில் ஒரு 7 டாபிக் இருக்குன்னா அந்த 7 டாப்பிக்கும் எந்த டாப்பிக்கில் 6 படிக்கணும், எந்த டாபிக் 12th படிக்கணும், இந்த மாதிரி பிரித்து படித்தா தான் பெட்டராக வந்திருக்கும். அது மட்டும் இல்லாமல் ப்ரிலிம்ஸும் மெயின்ஸும் கவர் ஆகிறதுனால எந்தெந்த டாபிக் எந்த புக்கில் மெயின்ஸுக்கு படிக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் ஃபார்ம்ஸ் ஆஃப் கவர்மெண்ட் ஒரு டாபிக் வந்து படிப்பீங்க, அரசாங்க வகைகள் அப்புறம் மாதிரி படிப்பீங்க. இந்த டாபிக் ப்ரிலிம்ஸோட மெயின்ஸுக்கு தான் முக்கியமாக தேவைப்படும். அப்போ ஒரு புக்லேயும் எந்தெந்த டாபிக் எங்கே வந்து வருது இதை பிரித்தா தான் உங்களுக்கு எக்ஸாம் ப்ராப்பராக ப்ரிப்பேர் ஆக முடியும். ரைட், அடுத்த கேள்வி, குரூப் 1 எக்ஸாம் டிகிரி லெவலில் இருக்குது, நான் சமச்சர் படிக்கணுமா, ஸ்கூல் புக் படிக்கணுமா, அந்த மாதிரி கேட்பாங்க. எஸ், படித்து தான் ஆகணும். கேட்க போகிற கேள்விகள் மொத்தமாக 200 கேள்விகள் இல்லையா? இந்த 200 கேள்விகளில் 25 மேக்ஸு, இதுக்கு சமச்சர் மட்டும்தான் படிக்க போகிறீங்க. வேறு எந்த ஒரு புக்கு வந்து பின்னாக வேணாம். 10th வரைக்கும் போதுமானதாக இருக்கும், அது வரமாக வச்சிடலாம். அடுத்தது பேலன்ஸ் இருக்கிற 175 கேள்விகள். ரைட், ஸோ அப்படி எப்படி பார்த்தாலும் இந்த 150 கேள்விகளில் கரண்ட் அஃபேர்ஸ் போக ஒரு 100 கேள்விகள் சாலிடாக உங்களுக்கு சமச்சர் அடிப்படையில் தான் கேட்க போகிறாங்க. ஒரு 80 கேள்விகள் டைரெக்டாக வரும், 20-25 கேள்விகள் இன்டைரக்டாக இந்த புக்கில் தான் கேட்பாங்க. இதை நீங்கள் தெளிவாக படித்தாலே 100-110 கேள்விகள் தாராளமாக கிராஸ் பண்ண முடியும். ரைட், அப்போது ஒரு குரூப் 1 லெவல், டிகிரி லெவல், ஒரு அகாடமி போகணும், நிறைய படிக்கணும், இந்த மாதிரி யோசிச்சுட்டு பேலன்ஸ் இருக்கிற இந்த 40-50 கேள்விக்கு முழுமையாக ஃபோக்கஸ் பண்ணுறதை விட நம்ம கையில் இருக்க ஒரு சோர்ஸ் சமச்சர் புத்தகம் எல்லா டிஎன்பிசி எக்ஸாம் யூஸ் ஆக போது. அந்த புத்தகம் கரெக்டாக ப்ராப்பராக ப்ரிப்பேர் பண்ணால் நீங்கள் பாதி கடலில் முக்கால்வாசி கடல் தாண்டிட முடியும். ஓகே, அதான் இப்போ நம்ம வந்து பார்க்க போகிறோம். பார்த்துடலாமா? ரைட், பார்க்கலாம். அண்ட் டிஎன்பிஎஸ்சி குரூப் 1க்கான ஆன்லைன் பேட்ச் April 2 ஸ்டார்ட் ஆகிருக்கு. இங்கிலீஷ் மீடியம் இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க செக் பண்ணி பாருங்கள். ப்ளஸ் குரூப் 1க்கான டெஸ்ட் பேட்சும் நம்ம ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். 100 டேஸ்க்கான ப்ராப்பர் டெஸ்ட் பேட்ச் April 6 ஸ்டார்ட் ஆகுது ஃபார் இங்கிலீஷ் அண்ட் தமிழ் மீடியம். டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். சரிங்க, பார்த்துலாம். ஸோ பிளான் நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். டிஎன்பிஎஸ்சி ப்ரிலிம் சிலபஸ் மொத்தமாக 10 யூனிட் இருக்குது. ஓகே, மெயின்ஸில் உங்களுக்கு சில யூனிட் வந்துட்டுனா கவர் ஆகுது. நீங்கள் படிக்கிற ஒரு விஷயத்தையும் ஃபஸ்ட்டு நீங்கள் பண்ண வேண்டியது இந்த வேர் டு ஸ்டடி புக்ஸ் வாங்குறது, அதெல்லாம் பண்ணுறதுக்கு முன்னாடி டிஎன்பிஎஸ்சியோட சிலபஸ் ப்ரிலிம்ஸ் அண்ட் மெயின் சிலபஸ் கம்ப்ளீட்டாக மக பண்ணி முடிக்கணும். ப்ராப்பராக கரெக்டாக நீங்கள் மக பண்ணால் மட்டும்தான் நான் சொல்ல போகிற விஷயங்கள் இந்த டாபிக் இங்கே கவர் ஆகுது கொண்டு போயிருக்காங்க அப்புறம் மாதிரி புரியும். இல்லைனா நிச்சயமாக புரியாது. சிலபஸ் படிச்சுட்டு அதுக்கப்புறம் இதை வந்து பார்த்துக்குவோம். ஓகே ரைட், சரிங்க. இதில் ஃபஸ்ட் நம்ம சயின்ஸ் பார்க்கல, நான் சயின்ஸுக்கு லாஸ்ட்டாக சொல்கிறேன் என்ன பண்ணலான்னு, வெயிட் பண்ணுங்கள். அடுத்தது கரண்ட் அஃபேர்ஸ். நான் ஏற்கனவே ஒரு வீடியோ வந்து போட்டிருக்கேன். கரண்ட் அஃபேர்ஸ் எந்த மாதிரி படிக்கணும், எங்கேருந்து எடுத்து படிக்கணும், என்ன சோர்ஸ் இருக்குது, எல்லாமே கொடுத்துருக்கேன். மினிமம் 1 வருஷம் கரண்ட் அஃபேர்ஸ் படிக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஜூலை 13 2024 குரூப் 1 எக்ஸாம் உங்களுக்கு வருது. அப்புறம் கரண்ட் அஃபேர்ஸ் பொறுத்த வரைக்கும் நீங்கள் நிச்சயமாக ஜூன் 2023 இருந்து ஜூன் 2024 வரைக்கும் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணி தான் ஆகணும். எந்த கரண்ட் அஃபேர்ஸ் பொறுத்த வரைக்கும் ப்ரிலிம்ஸ்க்கு இதை நீங்கள் வந்து பின்னாடி படிக்க போகிறீங்க, மெயின்ஸ்க்கும் இன்னும் வந்து ஆட் ஆகும். ஸோ கரண்ட் அஃபேர்ஸ் சப்ஜெக்ட் வைஸாக என்னென்ன டாபிக் படிக்கணும், எந்த மாதிரி படிக்கணும், ஜியாகிரஃபி, பாலிட்டி, ஹிஸ்ட்ரி, எக்கனாமி எல்லாமே ஒரு வீடியோ நான் வந்து போட்டிருக்கேன். இதை நீங்கள் வந்து செக் பண்ணி பாருங்கள். இது கரண்ட் அஃபேர்ஸ்க்கு. ஓகே ரைட், நெக்ஸ்ட்டு ஜியாகிரஃபி பார்க்கலாம். இந்த இடத்துல இந்த மாதிரி மார்க் போட்டிருக்கு இல்லையா, இந்த மார்க் போட்டிருக்கிறது இது சிலபஸ் உள்ள ஒரு டாபிக். சிலபஸை போய் எடுங்க. ஜியாகிரஃபி சிலபஸில் இந்த டாபிக் முன்னாடியே வந்து பின்னாடி கொடுத்துருப்பாங்க. ஸோ இங்கிலீஷும் இருக்கும், தமிழும் நான் வந்து கொடுத்துருக்கேன். ஸோ ஒரு டாபிக் கொடுக்கப்பட்டிருக்கும். இந்த டாப்பிக்கு சமச்சர் இந்த புக்கு படிக்கலாம். இது இங்கிலீஷ் மீடியம் டாபிக், இது தமிழ் மீடியம். ஓகே, அடுத்து பாருங்கள். இதுக்கான பிடிஎஃப் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, நம்ம டெலகிராமில் இருக்குது, நீங்கள் செக் பண்ணிக்கலாம். ஏன்னா வீடியோவில் எல்லாமே கவர் பண்ணிட முடியாது. இதுக்கான பிடிஎஃப் நான் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பார்த்து ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. ரைட், ஓகே. ஸோ அடுத்து பாருங்கள். ஸோ மான்சூன், பருவமழை, இந்த டாபிக் எங்கே வந்து படிக்க போகிறீங்க நோட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி சிம்பிள் போட்டிருக்குன்னா இது சிலபஸில் கவர் ஆகிற டாபிக். நம்பர் போட்டிருக்கிறது நீங்கள் சமச்சர் புத்தகம் படிக்க போகிறீங்க. ரைட், ஸோ இந்த டாப்பிக்கும் இதுக்கான புக்ஸ் இங்கே வந்து கொடுத்துருக்கேன். ரைட், முடிஞ்சு போச்சா? ஜியாகிரஃபி பொறுத்த வரைக்கும் நிறைய இடத்துல ஃபார் எக்ஸாம்பிள் இந்த வளிமண்டலம் இந்த மாதிரிலாம் விஷயங்கள் வரும்போது கொஞ்சம் வந்து பார்த்து படிங்க.
டேட்டா அதிகமாக கேட்பாங்க, கான்செப்ட் அதிகமாக வந்து பின்னாக்க வரலாம். ரைட், ஓகே. அடுத்தது வாட்டர் ரிசோர்ஸ் ரிவர்ஸ் இன் இந்தியா. இதுக்கு இந்த 2 டாபிக் படித்தா போதும். இந்த 2 டாப்பிக்கில் இது ரொம்ப வந்து முக்கியம். ஓகேவா? இந்த டாபிக் லைட்டாக வந்து பின்னாக்க படிங்க, போதுமானதாக வந்திருக்கும், ரொம்ப வந்து பின்னாக்க தேவைப்படாது. பட் ஏன் கொடுத்துருக்கேன்னா சும்மா டைம் இருக்கிறப்ப ஜஸ்ட் ஒரு திருப்பி மட்டும் பார்த்துட்டு போவாங்க. முக்கியமான டாபிக் இந்த டாபிக் தான். ஓகேவா? ரைட், நெக்ஸ்ட்டு சாயில் ரிசோர்ஸில் இந்த 2 சாப்டர் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த 2 சாப்டர் லாஸ்ட்டாக வந்து பார்த்தா போதுமானதாக வந்திருக்கும். இதை நான் வந்து ஹைலைட் பண்ணி கொடுத்துடலாம். நான் ஏன் கொடுக்கலன்னா உங்களோட ஹோம் டாஸ்க்கே அதுதான். நீங்கள் என்ன பண்ணுறீங்க, ஆரம்பத்திலே சிலபஸ் அப்படின்ற விஷயத்தை ஃபுல்லாக வந்து படிச்சிடுறீங்க. சிலபஸை ஃபுல்லாக படித்து முடிச்சிருந்தீங்கன்னா இந்த விஷயம் ஈஸியாக நீங்கள் ஃபில்டர் பண்ண முடியும். ஏன்னா ஜியோகிராஃபிக்கு 10th புக்கே போதுமானதாக வந்திருக்கும். 10 கேள்வி கேட்குறாங்கன்னா அது குரூப் 1 இருந்தாலும் டிகிரி லெவலில் இருந்தாலும் அந்த 10th புத்தகத்தில் இருக்கிற 7 பாடங்கள் தாராளமாக போதுமானதாக இருக்கும். ஓகே, ரைட். நெக்ஸ்ட்டு ஃபாரஸ்ட் வைல்ட் லைஃப் அக்ரிகல்ச்சருக்கு. ஸோ இந்த சாப்டர் ஃபுல்லாக வந்து பின்னாக படிச்சாகணும். 10th புக்கு ஜியோகிராஃபி கம்ப்ளீட்டாக கவர் பண்ணி ஆகணும். ஓகே, நெக்ஸ்ட்டு நான் ஏன் ஸ்பீடாக போகிறேன் அப்படின்னா ஜஸ்ட் ஒரு இன்ஃபர்மேஷன் மட்டும் நான் கொடுத்துட்டு போகிறேன். இதுக்கான பிடிஎஃப் இருக்கிறதுனால நீங்கள் எடுத்து பொறுமையாக வந்து பார்த்துக்கலாம். டவுட்ஸ் இருக்குன்னா வாட்ஸ்அப் பண்ணுங்கள், இல்லைனா கமெண்ட் பண்ணி விடுங்க. ரைட், ஓகே. நெக்ஸ்ட்டு ஸோ டிரான்ஸ்போர்ட், போக்குவரத்து தகவல் தொடர்பு சமூகவியல், இதை பொறுத்த வரைக்கும் மொத்தம் ஒரு 4 சாப்டர் இருக்குது. இந்த 4 சாப்டரில் இந்த 12th புக் ரொம்ப வந்து பின்னாக இம்பார்ட்டன்ட். நீங்கள் இது பார்த்தாகணும். 10th புக்கு வந்து படிக்கணும். பட் 12th புக்கில் இந்த ட்ரைபல் பற்றிலாம் கொடுத்துருப்பாங்க. இந்த ட்ரைபல்ஸ்க்கான கேள்விகள் அதிகமாக டிஎன்பிசி கேட்குறாங்க. ஒரு ஃபேக்ட்ஸ் மாதிரி வந்து கேட்குறாங்க. அது டூரிசம் பேஸ் பண்ணி வந்திருக்கும். இந்த சாப்டர் ரொம்ப வந்து அவசியம். இது தெளிவாக வந்து பின்னாக பார்த்துக்கோங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட். இந்த டாபிக் முக்கியமாக மெயின்ஸுக்கு வந்து அவசியமானதாக உங்களுக்கு வந்து இருக்கும். ப்ரிலிம்ஸில் அந்தளவு கேள்விகள் வருமானு கேட்டிங்கன்னா டவுட்டு தான். பட் இது மொத்தம் ஒரு 5 பாடம் கிட்ட வந்திருக்கும். 5 பாடம் ஒரே மாதிரி தாங்க இருக்கும். கொஞ்சம் மறு வச்சா மறு வைக்கலாம், அந்த மாதிரி தான் போய்கிட்டு இருக்கும். பட் இந்த இடத்துல என்ன பண்ண போகிறீங்க, மெயின்ஸ் லெவலில் நோட்ஸ் வந்து பின்னாக மேக் பண்ணுங்கள். ஓகே, ரைட். நெக்ஸ்ட்டு என்விரான்மெண்டல் பொல்யூஷன். இந்த இடத்துல இந்த டாபிக் மெயின்ஸ் லெவலுக்கு யூஸ் ஆகும், இது ப்ரிலிம்ஸ் லெவலுக்கு யூஸ் ஆகும். இந்த மாதிரி ப்ராப்பராக பிரிக்க தெரியணும். ஒரு டாபிக் பார்க்கும்போது இது ப்ரிலிம்ஸ் டாபிக், இது மெயின்ஸ் டாபிக் நானே கொடுத்துடலாம். பட் அப்படி கொடுத்துட்டா உங்களுக்கு ஒரு ஹோம் டாஸ்க் எல்லாம் போயிடும். நீங்களும் அதை பண்ணும்போது தான் இன்னும் பெட்டராக வந்து புரியும். ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருந்தால் தான் எக்ஸாம்ஸை கிராக் பண்ண முடியும். ஓகே, அடுத்தது எர்த் அண்ட் யூனிவர்ஸ், பூமியும் பேரண்டமும் சூரிய குடும்பமும். இந்த டாப்பிக்கை லாஸ்ட்டாக வச்சுக்கோங்க, இப்போ நீங்கள் படிக்க வேண்டாம். ஏன்னா ப்ரிலிம்ஸ்க்கு ஆல்மோஸ்ட் இங்கேருந்து கேள்வி வருமானு கேட்டிங்கன்னா சந்தேகமான விஷயம். எங்கேனாவது ஒரு கேள்வி வந்து பின்னாக வரலாம். அதுவும் கரண்ட் அஃபேர்ஸில் என்ன ஆட் ஆகிருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம சோலார் ஃபேமிலியில் ஒரு பிளான்ட்டை வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. ஒரு சன்னு வந்து வெடிக்குது, ஒரு சூரிய வெடிப்பு கொள்கை, இல்லை ஒரு சந்திராயன் பற்றி கேள்வி வருது. இந்த மாதிரி விஷயங்கள் வரும்போது தான் அதை சோலார் ஃபேமிலி கூட லிங்க் பண்ணி ஸ்டாட்டிக் போட கேட்க வாய்ப்பு இருக்கலாம். ஏன்னா 1-2 சான்ஸ் இருக்குது. பட் ரொம்ப டெப்த்தாக ப்ரிலிம்ஸ் போக மாட்டாங்க. ப்ரிலிம்ஸ் டாபிக் பொறுத்த வரைக்கும் ஜியோகிராஃபி ஆஃப் இந்தியா தான். பட் மெயின்ஸ் லெவல் நீங்கள் பார்த்தா ஆகணும். ஏன்னா மெயின்ஸ் லெவலில் ஜென்ரல் ஜியோகிராஃபின்னு கொடுத்து வச்சுருக்காங்க. ஓகே, அப்போ என்ன பண்ண போகிறீங்க, இதை நீங்கள் படித்து தான் ஆகணும். பட் லாஸ்ட்டாக வந்து பின்னாக வச்சுக்கலாம். ஒரு ப்ரிலிம்ஸ் லெவலுக்கு அந்த அளவுக்கு தேவைப்படாது. பட் மெயின்ஸ் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணி தான் ஆகணும். ரைட். ஸோ அதர்ஸ் இந்த டாப்பிக்கில் சுற்றுலா மட்டும் அதிகமாக வந்து பின்னாக தேவைப்படும். அதிகமான ஃபேக்ட்ஸ் இங்கே வந்து இருக்கும். அந்த லொக்கேஷனாக வந்து பார்த்து வச்சுக்கணும். ஸோ இதான் வந்து பின்னாக ஜியோகிராஃபிக்கு. புரியுதா? ஸோ ஜியோகிராஃபிக்கு என்னென்ன சிலபஸில் என்ன பாடம் கவர் ஆகுது கிளியராக வந்து கொடுத்துருக்கோம். இது ஃபுல்லாக நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஓகே, ரைட். அடுத்தது ஹிஸ்ட்ரி யூனிட் நம்பர் 4 இண்டஸ் வேலி சிவிலைசேஷன். 6th புக்கில் இருக்குது. 9th புக்கு, 11th எத்திக்ஸு. இன்னொரு விஷயம், இது எல்லாமே 2019 கொண்டு வரப்பட்ட எடிஷனை ரெஃபர் பண்ணுங்கள். கோவிடுக்கு அப்புறம் வந்த புக்கு வேண்டாம். அதுக்கு முன்னாடி என்ன புக்குக்கோ அதை பார்த்தீங்கன்னா பெட்டராக வந்துருக்கும். ஏன்னா கண்டென்ட் அங்கே தான் பெட்டராகவும் இருக்கும். நிறைய வந்து கொடுத்துருப்பாங்க. கோவிடுக்கு அப்புறம் வந்த புக்கில் கண்டென்ட்டை கம்மி பண்ணி வச்சுருப்பாங்க. அது ஆஸ்பிரண்ட்காக கிடையாது, ஸ்கூல் பசங்களுக்காக. நீங்கள் அதை வந்து ரெஃபர் பண்ணக்கூடாது. 2019 அதை ரெஃபர் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ இது உங்களுக்கு ஹிஸ்ட்ரி புக்கு. ஹிஸ்ட்ரி புக்கில் 6th, 9th, 11th ஹிஸ்ட்ரி வந்து கவர் ஆகும். ஐவிசி. நெக்ஸ்ட்டு 11th எத்திக்ஸ். ரைட். இதில் நீங்கள் 6th, 9th ஃபுல்லாக கவர் பண்ணிட்டாலே 11th புக்கை படிக்கிற மாதிரி டைம் வந்துட்டு தான் இருக்காது. ஆல்மோஸ்ட் கவர் பண்ண மாதிரி வந்து ஆகிடும். ரைட், ஓகே. நெக்ஸ்ட்டு குப்தாஸ் 6th, 11th. டெல்லி சுல்தான் 7th, 11th. முகலாயர்கள் 7th, 11th. மராத்தாஸ் 7th, 11th. ரைட். இந்த இடத்துல 7th-க்கும் 11th-க்கும் நிறைய டேட்டாக்கள் வேரி ஆகும். அதே முகல்ஸ், அதே மராத்தாஸ், அதே டெல்லி சுல்தான் எல்லாமே அதே இருந்தாலும் ஒரு சில இடங்களில் இந்த நாட்கள் கம்பேர் பண்ணும்போது இல்லை ஒரு காயின் பேஸ் பண்ணி மாறும். ராஜா கூட அந்த காலங்கள் வந்து பின்னாக மாறுது. கொஞ்சம் ப்ராப்பராக ரெகுலராக பார்த்து வந்து ப்ரிப்பேர் பண்ணுங்கள். சம்டைம் டவுட் இருந்தால் கூகுள் பண்ணி செக் பண்ணி பார்த்துட்டு வந்து படிங்க. ஏன்னா 7th புக்கில் இருக்க கண்டென்ட் தான் 11th புக்கில் இருக்குது. பட் ஒரு சில விஷயம் கொஞ்சம் டேட்டா வந்து மாறி இருக்குது. ஓகே, பட் 7th படிச்சுட்டு அதுக்கு 11th வந்து போங்க. ஏன்னா இங்கேயே நிறைய வந்து கவர் ஆகிருக்கு. இன்னும் இதை முடிச்சிட்டாலே 11th புக் இன்னும் ஈஸியாக வந்து இருக்கும். ஓகேவா? ரைட். நெக்ஸ்ட் ஏஜ் ஆஃப் விஜயநகரம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இங்கேருந்து யூனிட் நம்பர் 4 சிலபஸில் கேள்விகள் கேட்பாங்கன்னா இங்கேருந்து கண்டிப்பாக வந்து கேட்பாங்க. அது வந்து பின்னாக பார்த்துக்குவோங்க. விஜயநகர் அண்ட் பாமனி கிங்டம் 7th and 11th.
சவுத் இந்தியன் ஹிஸ்ட்ரி, தென்னிந்திய வரலாறு. இந்த 2 பாடங்கள் ரொம்ப அவசியமானது. இது யூனிட் நம்பர் 8லையும் ஆட் ஆகிற ஒரு விஷயம். ஓகே, சிலபஸை கம்பேர் பண்ணி பார்த்துக்கோங்க. அதர்ஸ் பாருங்கள், இந்த இடமும் இது யூனிட் நம்பர் 8க்கும் தேவை, 4க்கும் தேவைப்படும் இந்த டாபிக் பொறுத்த வரைக்கும். ஏன்னா கடைசியாக வந்து இப்படி ரெஃபர் பண்ணுற மாதிரி விஷயம் இருக்கும். ரைட், ஓகே. நெக்ஸ்ட், சேஞ்ச் அண்ட் கண்டினியூட்டி இன் சோஷியோ கல்ச்சரல் ஹிஸ்ட்ரி ஆஃப் இந்தியா. இந்திய சமூக பண்பாட்டு வரலாற்றில் மாற்றங்களும் தொடர்ச்சியும். இந்த 4 பாடங்கள் ரொம்ப அவசியம். முக்கியமாக எத்திக்ஸ் பாடங்கள் இங்கே அவசியமானதாக இருக்குது. நிச்சயமாக படி. எத்திக்ஸ் பொறுத்த வரைக்கும் தமிழ் சோர்ஸ் இங்கே வந்து இப்போ நிறைய இருக்கும், இங்கிலீஷில் வந்து கிடையாது. ஏன்னா கவர்மெண்ட் சைடில் இங்கிலீஷ் புக் கொடுத்துருக்க மாட்டாங்க. பட் தமிழ் பெட்டராகவே இருக்கும், அதை ப்ரிப்பேர் பண்ணுங்கள். நான் முடிஞ்ச வரைக்கும் ஹிஸ்ட்ரிக்கான வீடியோ நான் வந்து கொடுக்குறேன், அதாவது எத்திக்ஸ்க்கு நான் வீடியோ வந்து கொடுக்குறேன். ஓகே, ரைட். நெக்ஸ்ட், யூனிட்டி இன் டைவர்சிட்டி, வேற்றுமையில் ஒற்றுமை. 12th எடிஷன் வந்து கவர் பண்ண போகிறீங்க. இதோட உங்களுக்கு யூனிட் நம்பர் 4 ஃபுல்லாக வந்து கவர் ஆகுது. ஸோ சமச்சீர் புக்கில் எல்லாமே தான் கவர் பண்ண போகிறீங்க. பட் எந்தெந்த டாப்பிக்கில் எங்கெல்லாம் கவர் ஆகுது அதை ஃபுல்லாக வந்து பார்த்துட்டு போவாங்க. ரைட், ஓகே. நெக்ஸ்ட், பாலிட்டி. டிஎன்பிஎஸ்சிக்கு பிடிச்ச ஒரு டாபிக், அதிகமான கேள்விகள் வரப்போகிற டாபிக். ப்ரிலிம்ஸ்க்கும் மெயின்ஸுக்கும் அதிகமாக இன்டர்லிங்க் இருக்குன்னா அது பாலிட்டிக்கு தான். அதாவது ஜாகிரஃபி கொஞ்சம் லிங்க் ஆகலாம், ஹிஸ்ட்ரி கொஞ்சம் லிங்க் ஆகலாம். பட் பாலிட்டியை பொறுத்த வரைக்கும் ஆல்மோஸ்ட் எல்லாமே நீங்கள் மெயின்ஸுக்கு ப்ரிப்பேர் பண்ணுற மாதிரியே தான் இருக்கும். எந்த டாபிக் தொட்டாலும் நீங்கள் ஆரம்பத்தில் மேக்கிங் ஆஃப் கான்ஸ்டியூஷன் தொட்டு லாஸ்ட் நீங்கள் எலெக்ஷன் முடிக்கிற வரைக்கும் எல்லா டாப்பிக்குமே மெயின்ஸுக்கும் வேண்டும், ப்ரிலிம்ஸுக்கும் வேணும். அப்போ என்ன பண்ண போகிறீங்க, டீட்டெயிலாக ப்ரிப்பேர் பண்ணுங்கள். ஒரே டாப்பிக்கில் எல்லாம் வந்து கவர் ஆகணும். ரைட், ஓகே. பாருங்கள், ஸோ கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா, பிரியாம்பல், சேலரி ஃபீச்சர்ஸ்க்கு இந்த டாப்பிக்லாம் வந்து இப்போ நகை படிக்கணும். டாபிக் வந்து கொடுத்துருக்கேன். ஸோ 6th 2 புக்கு 2 டாப்பிக்கு, நெக்ஸ்ட் 10th 2 டாப்பிக்கு, 12th ஒரு டாபிக், 7th 1, 8th 1. இது எல்லாமே இந்த டாப்பிக்கில் கவர் ஆகிறது. இந்த சிலபஸ்க்கு என்ன பாடங்கள் படிக்கணும் அந்த பாடங்கள் நான் வந்து கொடுத்துருக்கேன். ஓகேவா, ரைட். நெக்ஸ்ட், சிட்டிசன்ஷிப் இந்த டாப்பிக்கு. ஸோ 8th ஒரு புக்கு, 11th ஒரு புக்கு. இந்த டாபிக் அதிகமாக உங்களுக்கு ரொம்ப மெயின்ஸுக்கு வந்து தேவைப்படுற மாதிரி வந்துருக்கும், ப்ரிலிம்ஸ்க்கு ஓரளவுக்கு தேவைப்படுற மாதிரி வந்திருக்கும். இந்தியன் கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா நல்லா இங்கே வந்து பாருங்கள். இப்போ இந்த கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா நம்ம இங்கேயும் கொடுத்துருக்கோம் இல்லையா, அதே டாபிக் இங்கே ரிப்பீட் ஆகுது. அப்போ என்ன விஷயம், ஒரு புக்கில் 10th புக் எடுத்திங்கன்னா ஃபஸ்ட்டு பேஜில் பிரியாம்பிள் இருக்கும், அதுக்கப்புறம் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் கொடுத்துருப்பாங்க, அப்புறம் டிபிஎஸ்பி இருக்கும், அப்புறம் ஃபண்டமெண்டல் டியூட்டி இருக்கும், சென்ட்ரல் கவர்மெண்ட், ஸ்டேட் கவர்மெண்ட் எல்லாமே இங்கே வந்து வரப்போகுது. ஓகேவா, இந்த இடத்துல இந்த டாபிக் சிலபஸில் ஃபஸ்ட் டாப்பிக்கில் கவர் ஆக போகுது, இது செகண்ட் டாபிக், இது தேர்ட் டாபிக். அப்போ ஒரே புக்கில் ஒரே பாடத்தில் வேறு டாபிக் கவர் ஆகுதுன்னா சிலபஸ் நீங்கள் ப்ராப்பராக பிரிக்கணும். நான் 10th புக்கு ஃபுல்லாக படிக்கிறேன், 6th புக் ஃபுல்லாக அந்த மாதிரி பண்ணக்கூடாது. புக்கை சிலபஸ் வைஸாக கொண்டு போவாங்க. குரூப் 1க்கு அதான் வந்து இம்பார்ட்டன்ட். ரைட், ஓகே. நெக்ஸ்ட்டு, யூனியன் அண்ட் ஸ்டேட் யூனியன் டெரிட்டரி. இங்கே பாருங்கள், இந்த டாபிக் ரொம்ப அவசியம். இதான் நீங்கள் ஃபஸ்ட்டு படிக்கிற மாதிரியே வந்து வரும். ஏன்னா பாலிட்டியில் பார்ட் 1 ஆர்டிகல் 1 to 4 வந்து கவர் ஆகும். பகுதி 1ல் சட்டப்பிரிவு 1 to 4 வந்து கவர் ஆகும். ஒரு ஸ்டேட் எப்படி உருவாக்குறாங்க, எப்படி பிரிக்கிறாங்க, என்ன கமிட்டி போட்டிருக்காங்க, தார் கமிஷன், ஜேவிபி கமிஷன், இந்த மாதிரி கமிஷன்லாம் அதிகமாக இங்கே வந்து வரும். அந்த டாபிக் ஃபுல்லாக வந்து படிச்சிக்கணும். நெக்ஸ்ட்டு, சென்ட்ரல் கவர்மெண்ட், ஸ்டேட் கவர்மெண்ட். இந்த டாபிக் ஃபுல்லாக படிச்சிட்டா இதை படிக்க வேண்டிய அவசியமே இருக்காது. ஆல்மோஸ்ட் எல்லாமே இங்கே வந்து கவர் ஆகிடும். ஓகே, ஸோ இது மொத்தம் உங்களுக்கு ஒரு 5 பாடங்கள். ரைட், நெக்ஸ்ட், லோக்கல் கவர்மெண்ட் உள்ளாட்சி அமைப்புகள் 6th கவர் ஆகுது, 9th கவர் ஆகுது, 11th கவர் ஆகுது. ரைட், இதில் 11th புக் ரொம்ப இம்பார்ட்டன்ட், நிறைய பாயிண்ட்ஸ் கவர் ஆகும், அங்கே வந்து ரெஃபர் பண்ணுங்கள். முடிஞ்சுதா? ஃபெடரலிசம் இங்கே கொடுக்கப்பட்டிருக்க டாபிக், இது மோஸ்ட்லி மெயின்ஸ் டாபிக் தான். ப்ரிலிம்ஸில் கேட்க மாட்டாங்க அப்படின்னு கிடையாது, பட் அதிகமாக மெயின்ஸை கவர் ஆகிற விஷயமா இருந்திருக்கும். ஸோ 1, 2, 3, 4 மொத்தம் 4 டாபிக் வந்து 5, 6, 7, 8. 8 பாடங்களில் 4 பாடங்கள் தான் புதுசு. 4 பாடங்கள் நீங்கள் ஏற்கனவே கையை வச்சுருப்பீங்க. அப்போ என்ன ஆகிடும், உங்களுக்கு இன்னும் பெட்டராக வந்து பின்னாடி அண்டர்ஸ்டாண்ட் ஆகிடும், ஈஸியாக வந்து படிக்க முடியும். எல்லாம் புதுசாக நீங்கள் படிக்க போகிறது கிடையாது, அதிகமாக ரிப்பீட் ஆகிட்டே வந்திருக்கும். கிளியர்? ஓகே. ஜுடிஷியரி 8th and 12th நீதித்துறை. எலெக்ஷன் நிறைய ஃபேக்ட்ஸ் கவர மாதிரி வந்திருக்கும். ஸோ அதுக்கான பாடங்கள் இங்கே வந்து கொடுக்கப்பட்டிருக்கு. முக்கியமாக 6th 7th நிறைய டேட்டாக்கள் கவர் ஆகும். முக்கியமாக டூ யூ நோ ஃபேக்ட்ஸு ஃபுல்லாக வந்து பார்த்துக்கோங்க. நம்ம டெலிகிராமில் நம்ம ஃபேக்ட்ஸ் மாதிரி போட்டுக்கிட்டு இருக்கோம், அதை வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க வின்னன்ஷன் ஐஏஎஸ் சேனலில். ரைட், ஓகே. நெக்ஸ்ட், எம்பவர்மெண்ட் உமன். இந்த 3 டாபிக் ரொம்ப இம்பார்ட்டன்ட், ரொம்ப டெப்த்தாக போக வேணாம், ஜஸ்ட் வந்து பார்த்துக்கோங்க. ஓகேவா? ரைட். கன்சியூமர் ப்ரொடெக்ஷன் ஃபோரம், இது எக்கனாமிக்கும் தேவைப்படும் அண்ட் பாலிட்டிக்கும் தேவைப்படும், கரண்ட் அஃபேர்ஸ்க்கும் தேவைப்படும். ஏன் அப்படின்னா இந்த புக்கில் பழைய டேட்டா வந்து இருக்கும். இந்த ஆக்ட் புதுசாக கொண்டு வந்திருக்கு. 2019 ஒரு ஆக்ட் மேக் பண்ணியிருக்காங்க, 21 கொண்டு வந்திருக்காங்க. அந்த ஆக்டையும் நீங்கள் கம்பேர் பண்ணி தான் படிச்சாகணும். ஸோ வரைக்கும் பாலிட்டி வந்து கவர் ஆகுது. ஓகே. நெக்ஸ்ட், எக்கானமி பொருளியல். இந்த டாபிக் நேச்சர் ஆஃப் இந்தியன் எக்கானமிக்கு பொறுத்த வரைக்கும் நிறைய டாபிக் கவர் பண்ண போகிறோம். ஒரு 10-12 டாபிக் வந்துருக்கு. ஓகே. ஸோ இந்த பாடங்கள் ஃபுல்லாக நீங்கள் வந்து படிக்கணும். எக்கனாமிக்ஸ், ப்ரொடக்ஷன், பப்ளிக் செக்டர், ஜிடிபி, உள்நாட்டு உற்பத்தி, குளோபலைசேஷன், மேக்ரோ எக்கனாமிக்ஸ், நேஷனல் இன்கம், இது எல்லாமே சிலபஸ் இல்லை அப்புறம் மாதிரி பார்க்காதீங்க. இல்லை மெயின்ஸுக்கும் சம்மந்தப்பட்ட ஒரு விஷயம்.
நேஷனல் இன்கம்லாம் படிக்காமல் எக்கனாமி முடிக்கவே முடியாது. நிச்சயமாக நீங்கள் படிச்சு தான் ஆகணும். அதுக்கு நிச்சயமாக மெயின்ஸுக்கு நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணியே ஆகணும். ரைட்? ஏன்னா ஒரு பட்ஜெட் தாக்கல் பண்ணுவாங்க, அந்த இடத்துல இதை பற்றி வந்து பேசியிருப்பாங்க. அப்படி நிச்சயமாக படிச்சே ஆகணும். நெக்ஸ்ட் எக்கனாமிக் டெவலப்மெண்ட். இந்த இடத்துல இந்தியன் எக்கானமி, இந்தியன் பிஃபோர் இண்டிபெண்டன்ஸ், பிளானிங் டெவலப்மெண்ட், இது மூணுமே ரிப்பீட் ஆகும் யூனிட் நம்பர் 9 கம்பேர் பண்ணும் போது. அப்போ என்ன பண்ணுறீங்க, சிலபஸ் மிக்ஸ்அப் பண்ணி படிச்சாகணும். ஓகே ரைட். நெக்ஸ்ட் சோர்ஸ் ஆஃப் ரெவன்யூ. இந்த இடத்துல மணி சேவிங்ஸ், மணி கிரெடிட், பணம் மற்றும் கடன், மானிட்டரி எக்கனாமிக்ஸ், 12th எக்கனாமி ரொம்ப வந்து இம்பார்ட்டன்ட்டுங்க. ப்ரிலிம்ஸை பொறுத்த வரைக்கும் எக்கனாமிக்கு 12th எக்கனாமி ரொம்ப இம்பார்ட்டன்ட். 11th ஒரு சில டாபிக் மட்டும் நீங்கள் வந்து படிக்க போகிறீங்க. ஓகே. ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா, டைப் ஆஃப் பேங்க்ஸ், ஃபங்க்ஷன்ஸ், இன்டர்நேஷ்னல் எக்கானமி, எக்கனாமிக் ஆர்கனைசேஷன், ஃபிஸ்கல் எக்கனாமிக்ஸ். 2 டாபிக் ரொம்ப முக்கியம் அப்படின்னா 3 டாபிக். ஒன்று மானிட்டரி எக்கனாமிக்ஸு, பேங்கிக்கு, ஃபிஸ்கல் எக்கனாமிக்ஸ். இந்த 3 பாடங்கள் ரொம்ப அவசியமானதாக இருக்கும். கேள்விகள் அதிகமாக ரைஸ் ஆகலாம். ஓகே ரைட். நெக்ஸ்ட் இந்த இடத்துல டாக்ஸஸ் ரொம்ப லைட்டாக வந்து பார்த்துக்கோங்க. எதெல்லாம் இன்டைரக்ட் டாக்ஸாக வருது, நேரடி வருது, மறைமுகமாக எது வருது, அந்த மாதிரி ஒரு ஃபேக்ட்ஸ் மாதிரி கேள்வி கேட்கலாம். அதை நீங்கள் பார்த்துக்கணும். ரைட். எக்கனாமிக் ட்ரெண்ட்ஸ் சிலபஸில் கவர் ஆகிற டாபிக். இந்த இடத்துல என்விஷனிங் நியூ எக்கனாமிக் ஆர்டர், சோஷியோ எக்கனாமிக் டெவலப்மெண்ட் ஜஸ்ட்டு வந்து பார்த்துக்கோங்க. ஏன்னா இந்த டாப்பிக்லாம் மெயின்ஸ் லெவலில் தான் மோஸ்ட்டாக வந்து கவர் ஆக போகுது. அந்த ப்ளேஸ் வந்து வராது, மெயின்ஸுக்கு ஃபோக்கஸ் பண்ணுற மாதிரி வந்துருக்கும். ஸோ செக் பண்ணி பார்த்துக்கோங்க. சிலபஸ் படித்தா தான் இதை கம்பேர் பண்ண முடியும். ஓகே. நெக்ஸ்ட் எம்ப்ளாய்மெண்ட் இன் தமிழ்நாடு, ரூரல் எக்கனாமி 11th ரொம்ப வந்து இம்பார்ட்டன்ட். நெக்ஸ்ட்டு மைக்ரேஷன் 9th இது வந்து இம்பார்ட்டன்ட். மற்ற எல்லா நீங்கள் வந்து கவர் பண்ணிக்கலாம். இவ்வளோ எக்கனாமிக் பொறுத்த வரைக்கும். ஸோ என் டாபிக் ஃபுல்லாக முடிச்சிருக்கும். எக்கனாமிக்கில் நம்ம ஒரு டாபிக் தனியாக பிரிக்க முடியாதுங்க. இப்போ லேண்ட் ரிஃபார்ம்ஸ் இருக்குது அப்படின்னா இதுக்கு மட்டும் ஒரு சாப்டர் அப்படி பிரிக்க முடியாது. இந்த ஒட்டுமொத்த டாப்பிக்குக்கும் இத்தனை பாடங்கள் அப்படி படித்தா தான் பெட்டராக வந்து இருக்கும். இது எக்கனாமிக். ரைட். நெக்ஸ்ட் இதுவே இப்படின்னா ஐஎன்எம் பொறுத்த வரைக்கும் சுத்தமாக பிரிக்க முடியாது. ஏன்னா சிலபஸ் சிம்பிளாக கொடுத்துட்டாங்க. ஐஎன்சினாலும் எல்லாமே உள்ளே ஆட் ஆகிடும். ஸோ முடிஞ்ச வரைக்கும் இங்கே நம்ம வந்து பிரித்து வச்சுருக்கோம், பார்த்து படிச்சுக்கோங்க. ஓகே ரைட். ஸோ இயர்லி அப்ரைசிங்கில் ஒரு 5 பாடங்கள். ஓகே புரியுதா? நெக்ஸ்ட்டு 5 பாடங்கள். ஓகே. நெக்ஸ்ட் நேஷனலைஸ் பாருங்கள். தேசிய மறுமலர்ச்சியில் இந்த 4 பாடங்கள். இங்கே இந்த பாடங்களும் டாபிக் வேறு வேறு இருக்கலாம். இப்போ சோஷியோ ரிலீஜியஸ் ரிஃபார்ம் மூவ்மெண்ட்டுக்கும் நவீனத்தை நோக்கி பாடத்துக்கும் பெரிய அளவுக்கு வித்தியாசங்கள் இருக்காது. பட் கண்டென்ட் கொஞ்சம் அடிஷ்னலாக வந்து வரலாம். பட் டாபிக் நிச்சயமாக ரெஃபர் பண்ணியே ஆகணும். ஓகே. ஸோ 12th வேர்ல்டு இது மெயின்ஸ் லெவல் டேட்டாக யூஸ் ஆகலாம். இதை நீங்கள் பார்த்துக்கணும். நெக்ஸ்ட் இந்தியன் நேஷனல் காங்கிரஸ். ஸோ இந்த 3 பாடங்கள், இந்த 4 பாடங்கள், மொத்தம் 7 பாடங்களுக்கு ஐஎன்சி படிக்க போகிறீங்க. ஆனால் இங்கே என்ன விஷயம்னா இங்கே மேலே இருக்க சில விஷயங்களும் ஐஎன்சிக்கு தேவைப்படும். இங்கேயும் ஐஎன்சியோட சம்மந்தப்பட்ட வந்து பின்னாக வருவாங்க. ஏன்னா இந்தியாவோட ஒரு பெரிய கட்சியாக ஆரம்பிச்சிருப்பாங்க. அங்கேருந்து தான் இண்டிபெண்டன்ஸ் பெருசாக வந்து போயிருக்கும். அப்போ நிச்சயமாக எல்லா பாடங்களும் ஐஎன் சம்மந்தப்பட்டதாக வந்து இருக்கும். பட் முடிஞ்ச வரைக்கும் நம்ம ஐஎன்எம்க்கு பிரித்து வச்சுருக்கோம். ரைட். ஓகே. நெக்ஸ்ட்டு எமர்ஜென்சி ஆஃப் லீடர், காந்தி மட்டும் தான் நம்ம வந்து பின்னாக போட்டிருக்கோம். இதை தாண்டி ஏகப்பட்ட டாபிக் சிலபஸில் கவர் ஆகும். உங்களுக்கு சுபாஷ் சந்திர போஸ் இருப்பாங்க, தாகூர் இருப்பாங்க, நேரு இருப்பாங்க. எல்லாமே கொஞ்சம் வெளியே கவர் பண்ணியாகணும். பட் சமச்சீர் புக்கில் இது வரைக்கும் வந்து போதும். ஓகே. நெக்ஸ்ட் டிஃப்ரெண்ட் மோட்ஸ் ஆஃப் எஜுகேஷன். இந்த 2 டாபிக் ரொம்ப வந்து பின்னாக இம்பார்ட்டன்ட். அட்மினிஸ்ட்ரேஷன் ரிஃபார்ம்ஸ் அதிகமாக மெயின்ஸுக்கு தான் நீங்கள் படிக்கணும். முக்கியமாக ஓல்டு புக்கில் 2017 எடிஷன் புக்கு நீங்கள் படிக்க போகிறீங்க. மெயின்ஸுக்கு அதிகமாக ஃபோக்கஸ் பண்ணுற மாதிரி வந்து கவர் ஆகும். ஓகே. ஸோ கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். கிளியர். ஸோ யூனிட் நம்பர் 7 நம்ம வந்து முடிச்சிட்டோம். ஓகே. நெக்ஸ்ட்டு யூனிட் நம்பர் 8 திருக்குறள். இந்த டாப்பிக்கு மொத்தமாக நீங்கள் ஒரு 200 குரல் கிட்ட படிக்கிற மாதிரி வந்திருக்கும். இந்த எல்லா திருக்குறளும் நமக்கு வீடியோ வந்து போட்டிருக்கும். இந்த ஒரு லிங்க் வந்துருக்கு. இந்த வீடியோவை தயவு செஞ்சு ஃபுல்லாக வந்து படிங்க. இது ஃபுல்லாக நீங்கள் பார்த்துட்டாலே திருக்குறள் ஃபுல்லாக கவர் பண்ணிடலாம். நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா ஒரு நாளைக்கு 3 நாள் அந்த மாதிரி படிங்க. மொத்தமாக எடுத்து வச்சா கஷ்டமாக தான் வந்திருக்கும். முடிஞ்ச வரைக்கும் சீக்கிரமாக படிக்கணும்னா டெய்லி 2 குறள் வந்து படிங்க. டெய்லி 2 குறள் படிச்சிங்கன்னா எக்ஸாமுக்கு 100 நாளில் 200 குறள் தாராளமாக படிக்க முடியும். இந்த 200 குறள் இருந்து மினிமம் 5 கேள்வி வந்தால் கூட உங்களுக்கு போதும், 10 மார்க் கிடைக்க போகுது. நிச்சயமாக எக்ஸாமை ஸ்கோர் பண்ணலாம். ஓகே. நெக்ஸ்ட் ரோல் ஆஃப் தமிழ்நாடு. இது யூனிட் நம்பர் 8 நம்ம வந்து பார்க்கறது மட்டும் இல்லாமல் இது யூனிட் நம்பர் 7க்கும் கவர் ஆகும். அண்ட் யூனிட் நம்பர் 9லும் கொஞ்சம் டச் பண்ணுற மாதிரி வந்து வரும். ஓகே ரைட். ஸோ ஃப்ரீடம் ஸ்ட்ரகிள். நெக்ஸ்ட்டு டிரான்ஸ்ஃபர்மேஷன், ரோல் ஆஃப் தமிழ்நாடு, பாளையக்காரர் அண்ட் வெள்ளூர் முட்டணி. முடிச்சு போச்சா? அடுத்தது இயர்லி எஜுகேஷன் அகைன் த பிரிட்டிஷ் ரூல். இந்த 4 டாபிக் ரொம்ப இம்பார்ட்டன்ட். பாருங்கள், இது ரிப்பீட் ஆகுது, இதுவும் ரிப்பீட் ஆகுது, இதுவும் ரிப்பீட் ஆகுது. எல்லாமே ரிப்பீட் ஆகிற டாபிக் தான் வந்திருக்கும். ஸோ ஐஎன்எம்க்கும் இதுக்கும் ஸோ செக் பண்ணி பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் ஹிஸ்ட்ரி அண்ட் கல்ச்சரில் செமஸ்டர் புக்கில் கவர் பண்ண வேண்டிய விஷயங்கள் இந்த 4 டாபிக் ரொம்ப வந்து பின்னாக இம்பார்ட்டன்ட். அண்ட் இந்த இடத்துல எத்திக்ஸ் ரொம்ப வந்து பின்னாக இம்பார்ட்டன்ட். ஓகேவா? எத்திக்ஸ் 11th 12th அவசியமானதாக பார்த்து ஆகணுமா கேட்டேன். எஸ், பார்த்தே ஆகணும். ஸோ கிளியராக வந்து பார்த்துக்கோங்க. ஓகே.
எத்திக்ஸ் நான் வீடியோ ட்ரை பண்ணுறேன், நிச்சயமாக நான் வந்து எடுத்து வச்சிருக்கேன், நான் மொத்தமாக கொடுக்குறேன், அது மட்டும் பார்த்தாலே போதுமானதாக வந்திருக்கும். ஓகேவா? நெக்ஸ்ட். ஸோ 19th century இந்த இடத்துல பாருங்கள், பொலிட்டிக்கல் டெவலப்மெண்ட், பொலிட்டிக்கல் தாட், ஜஸ்டிஸ் பார்ட்டி, ரிஃபார்ம்ஸு, இது எல்லாமே யூனிட் நம்பர் 8க்கும் வேணும், யூனிட் நம்பர் 9க்கும் வேணுங்க. சேம் ரிப்பீட் ஆக போகுது. அதே டாபிக் அதே புக்கை நீங்கள் படிக்க போகிறீங்க. ஒரு டாபிக் மட்டும் மாற்றி வந்து கவர் பண்ணி ஆகணும். ஓகே. ஸோ தலைவர்கள் இது எல்லாமே ஜென்ரல் தமிழில் கவர் ஆகிற விஷயங்கள். இது படிக்கணுமா கேட்டிங்கன்னா படிச்சுக்கோங்க, ஏன்னா ஒரு சில கேள்விகள் அங்கேருந்து வந்திருக்கு, பார்த்துக்கோங்க. ஓகே, ரைட். நெக்ஸ்ட் யூனிட் நம்பர் 9 இந்த இடத்துல பாருங்கள், ரிப்பீட்டட், அடுத்தது ரிப்பீட்டட். இது எல்லாமே நம்ம பாலிட்டியில் பார்த்துட்டோம், ஜியாகிரஃபியில் பார்த்துட்டோம், யூனிட் நம்பர் 8லேயே வந்து பின்னாக பார்த்தாச்சு. எல்லாமே ரிப்பீட் ஆகிற டைம் இப்போ ரிப்பீட்டட். அப்படி முன்னாடி படிச்சிங்க அப்படின்னா இன்னும் ஈஸியாக வந்து கவர் பண்ணிட முடியும். பாருங்கள், எல்லாமே ரிப்பீட் ஆகிறது தான். இந்த 2 டாபிக் ரொம்ப வந்து இம்பார்ட்டன்ட். ஜியாகிரஃபிக்கு நான் யூனிட் நம்பர் 9ல் கவர் பண்ணேன் அப்படின்னா இந்த 2 டாபிக் ரொம்ப வந்து அவசியமானதாக வந்துருக்கும். புரியுதா? ஓகே. ஸோ இது நம்ம வந்து எக்கனாமியில் முடிச்சிட்டோம், இது வந்து முடிச்சாச்சு, இது வந்து பின்னாக முடிச்சாச்சு. ஸோ முடிச்ச டாப்பிக்கை திரும்ப நீங்கள் ரிவைஸ் தான் பண்ண போகிறீங்க யூனிட் நம்பர் 9 பொறுத்த வரைக்கும் சமச்சீர் புத்தகத்தில். ஓகே. அண்ட் இது எல்லாமே கரண்ட் அஃபேர்ஸ் பேஸ் பண்ணப்பட்ட ஒரு விஷயம். ஓகே, சரி. இப்போ சோஃபா நம்ம என்ன பார்த்துட்டோம், யூனிட் நம்பர் 2லேருந்து யூனிட் நம்பர் 9 வரைக்கும் பார்த்துட்டோம். மேக்ஸுக்கும் சயின்ஸுக்கு மட்டும் தனியாக வந்து பின்னாக இருக்குது. ஓகே. சயின்ஸ் பொறுத்த வரைக்கும் சில பேர் அதை 6லேருந்து 12ன்னு பிரித்தோம் அப்படின்னா ஏகப்பட்ட பாடங்கள் போகுங்க. மெஷர்மெண்ட்டாக 6th 8th 9th 10th ஃபுல்லாக வந்து கவர் பண்ணி ஆகணும். நெக்ஸ்ட்டு ஃபோர்ஸ் இருக்கா, எல்லாம் வந்து கவர் பண்ணி ஆகணும். நம்ம டாபிக் பிரிக்கணும்னு அவசியமே கிடையாது, எல்லாமே நீங்கள் படிச்சு ஆகணும். பட் அவ்வளோ படிக்க முடியுமான்னு கேட்டிங்கன்னா ஷார்ட் டைம் பீரியடில் கஷ்டமான விஷயமா இருக்கும். நான் வந்து சயின்ஸை உள்ளே வந்து ஆட் பண்ணியிருக்க மாட்டேன். சயின்ஸுக்கு நான் தனியாக ஒரு பிளான் கொடுக்குறேன். நம்ம 100 days பிளான்லையும் சயின்ஸ் ஆட் பண்ணியிருக்க மாட்டேன். காரணம் என்னென்னா, ஆரம்பத்தில் அதை படிக்க ஆரம்பிச்சிட்டா கொஞ்சம் மண்டை குழம்ப ஆரம்பிச்சிடும். ஸோ அதை ஓரமாக வச்சுட்டு சயின்ஸுக்கு தனியாக நான் வீடியோ அப்லோட் பண்ணுறேன், அதை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ப்ளஸ் மேக்ஸுக்கும், ரைட்? ஏன்னா மேக்ஸ் பொறுத்த வரைக்கும் நீங்கள் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் வந்து பார்க்கணும், ப்ளஸ் டாபிக் வைஸாக பிரிச்சாகணும். 6th 7th 8th அதெல்லாம் இருந்தாலுமே அதுக்குன்னு தனியாக பிளான் வந்து கொண்டு போகணும். இந்த மாதிரி ஜிஎஸ்க்கும் மேக்ஸுக்கும் சயின்ஸுக்கும் நீங்கள் மிக்ஸ் பண்ணவே முடியாது. சில பேர் அப்லோட் பண்ணியிருக்கலாம், பட் அதை மிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா மற்ற விஷயங்கள் கொஞ்சம் கடுப்பாகிற மாதிரி வந்து ஆகிடும். நான் இது 2க்கு மட்டும் தனியாக வந்து கொடுக்குறேன், அதை நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகேவா? ரைட். ஏன்னா சயின்ஸுக்கு நம்ம ஃப்ரீ டெஸ்ட்டும் பிளான் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அப்போ என்ன ஆகிடும், உங்களுக்கு அந்த பிளானு கூட நம்ம வேறு ஸ்டடியும் போட்டோம்னா கரெக்டாக வந்து பின்னாக மிங்கிள் ஆகிடும். கரெக்டாக நீங்கள் வந்து படிச்சுக்க முடியும். ரைட். இதுக்கான பிடிஎஃப் நான் கொடுக்குறேன், ஒரு யூனிட்டுக்கும் தெளிவாக கொடுக்கப்பட்டிருக்கு, எடுத்து செக் பண்ணி பாருங்கள். அண்ட் குரூப் 1க்கான கிளாஸஸ் அந்த டெஸ்ட் பேட்ச் போய்கிட்டு இருக்கு. April 2 பேட்ச் ஸ்டார்ட் ஆகி வித் ஆஃபர் ப்ரைஸ் சீக்கிரம் முடிஞ்சிடும். இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க செக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகே. அண்ட் நம்ம டெலிகிராமில் ஃப்ரீ குவிஸும் போயிட்டுருக்கு, அதையும் அட்டென்ட் பண்ணுங்கள். எக்ஸாம் நிச்சயமாக பெஸ்ட் ரிவிஷனாக வந்து பின்னாக இருக்கும். ரைட். ஓகே, நன்றி, வணக்கம்.